இமாம்கள் ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், எந்த நிலைமையில இருக்கணும், ஒரு 4 விதமான ஷர்த்து சொல்லுவார்கள், 4 விதமான நிபந்தனை சொல்லுவார்கள். அதுல முதல் நிபந்தனை, ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறாருன்னா அவர் முஸ்லிமா இருக்கணும். காஃபிர் மீது குர்பானி கடமை இல்லை, காஃபிர் குர்பானி கொடுக்க கூடாது, ஏன்னா அது ஒரு இபாதத். இபாதத்துங்கிற போது அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது, எனவே அவர் முஸ்லிமா இருக்கணும். இது முதல் ஷர்த்து. இரண்டாவது ஷர்த்து, ஷர்த்துனா நிபந்தனை, இரண்டாவது நிபந்தனை அவர் இகாமா, முக்கியமா இருக்கணும், ஊர்ல தங்கி இருக்கணும். முசாஃபிரின் மீது, பிரயாணியின் மீது கடமை இல்லை, ஊர்ல இருக்கிறாரு, அவர் மீது கடமையா இருக்குன்னு சொன்னா அவர் குர்பானி கொடுத்தாகணும். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அல் கனி, செல்வந்தரா இருக்கணும். ஏழையின் மீது, ஃபகீரின் மீது, மிஸ்கீனின் மீது கடமை இல்லை, பணக்காரரா இருக்கணும். இது மூணாவது விஷயம். நான்காவது விஷயம், அத்தக்லீஃப், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். மஜ்னூன், பைத்தியத்தின் மீது குர்பானி கடமை இல்லை, புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கிறார், நல்ல அறிவுள்ளவராக இருக்கிறார், அவர் மீது குர்பானி கடமை என்று இமாம் பெருமக்கள் இந்த 4 நிபந்தனைகளை நமக்கு விதிக்கிறார்கள்.